அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிராகன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். டைரக்டா ரிவ்யூக்கே போயிடலாம். படம் பார்த்து முடிச்ச உடனே அப்படியே சூடா பேசிடலாம்னு சொல்லி வந்தாச்சு. எல்லாருமே படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது டான் படத்துடைய தழுவல் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டான் படத்துடைய தழுவல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் ஆனால் டான் படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான காமெடிகள் அப்படி இப்படிங்கிறத தாண்டி இதில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டான காமெடிகள் வந்து இருந்திருக்கு. பட் டான் படம் 100 கோடி கலெக்ஷன் வந்துச்சு. இந்த படம் எவ்வளோ கோடி கலெக்ஷன் வரப்போலாம் தெரியாது. லவ் டுடே படத்துக்கு பிறகு வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய இதில் நடிப்பில் வந்து படம் வருது அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா யூத் ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து தேட்டரில் நல்லா குவிஞ்சிருந்தாங்க. நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியம் வந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே வந்து நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது அதாவது உருப்படாத ஒரு பையனை வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து வருது. ஏன்னா அவன் மேலே நமக்கே விருப்பம் வருது. இப்படி இல்லாமல் ஒரு வந்து நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில டைமில் நம்மளே பார்த்த மாதிரிலாம் தோணுன்னு வைங்களேன். ஸோ அப்படிலாம் தாண்டி வருது. அதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான அந்த ஒரு பிரேக்கப் நடக்குது. பிரேக்கப்புக்கு அப்புறமேட்டு அவன் லைஃபே வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு செக் வருது. மிஷ்கின் அவருடைய கேரக்டர் மூலமாக ஒரு செக் வந்து வருது. அதுதான் இன்ட்ரோவில் வந்து வருது. இன்ட்ரோல் வரைக்கும் படம் வந்து நல்லா ஓடுது. ஒரு 10-15 நிமிஷங்கள் வந்து அங்கே எங்கே தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் வந்து இன்ட்ரோல் வரும்போது அந்த செக் வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து படத்தில் வந்து உருவாச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த உடனே ஒரு காலேஜ் போர்ஷன் வருது. அந்த காலேஜ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்குது. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முயற்சி பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இடத்துக்குள்ள நகர்ந்து போகுது. பட் ஆனால் அப்படியே பிக்கப் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் முடிச்சிருக்காங்க. படத்தில் கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் லைஃப்பில் வந்து 48 அரியர் வச்சு ஒருத்தன் வந்து அதை ஒரே செம்மில் வந்து கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையை வந்து தள்ளிடுச்சுன்னா வேறு வழியே கிடையாது. அவன் அதை கிளியர் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவன் என்ன முடிவெடுப்பான், அவன் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிப்பான் அப்படிங்கிறத காமெடி கலந்த லவ் கலந்த ஒரு விஷயத்தில் வந்து படம் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. படத்தில் வந்து நிறைய ஃபெமிலியரான ஃபேஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனால் வந்து ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து ஒரு ஹீரோவாக ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து காமெடியான விஷயங்கள் பண்ணுறாரு. பட் ஆனால் நிறைய இடங்களில் தனுஷ் அவருடைய சாயலில் வந்து நடிக்கிறாப்புல. ரொம்ப டென்ஷன் ஆகிற சீக்வன்ஸ்லாம் வந்து லவ் டுடே படத்தில் ரொம்ப நேச்சுரலாக தெரிஞ்சுது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நிறைய இடங்கள் தெரிஞ்சுது. பட் ஆனால் விஜய் சித்துவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமே அந்த பையன் கூட விஜய் சித்து கூட ஒருத்தர் இருப்பார்ல அந்த பையன், அப்புறமேட்டு மிஷ்கின் கேரக்டர், கேஎஸ் ரவிக்குமார் சாரோட கேரக்டர், தேனப்பன் கேரக்டர், அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜார்ஜ் மரியம் இருக்கல அவருடைய கேரக்டர், இவங்க எல்லாத்துடைய கேரக்டருமே ஓரளவுக்கு எல்லாத்துடைய கேரக்டருமே சின்ன போர்ஷன் வந்தால் கூட அவங்களுக்குன்னு சைன் ஆகிறதுக்கான ஒரு சின்ன மெசேஜோடு வந்து முடிச்சிருக்காங்க. படத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, வாழ்க்கையில் வந்து நீ என்ன மாதிரியான சூழ்நிலையிலேருந்து கூட நீங்கள் வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு மெசேஜாக சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் வரும்போது காலேஜ் பசங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 48 அரியர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர ராகவன் மாதிரி நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு உருண்டாதீங்க. இந்த படத்தில் தம் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதே மாதிரி சுற்றிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் மட்டும் தயவு செஞ்சு சுற்றாதீங்க. படித்து ஒரு டிகிரி கையில் வாங்கி வச்சதுக்கு பிறகு கூட வாழ்க்கையில் பயங்கர கஷ்டங்களை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ காம்படிட்டிவான வேர்ல்டு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் வரும்போது அதில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். எதுக்கு நான் சஃபில் பண்ணி சொல்கிறேன்னா, டேரெக்டாக படம் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் படம் பார்க்கல அர்த்தமே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு எதில் போய் படம் பார்ப்பீங்க, என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் படம் பார்ப்பீங்க, எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒருத்தன் அரியர் வச்சுருக்கான். அதுக்கப்புறமேட்டு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒரு ஆஃபீஸில் போய் வேலை வாங்கிடுறான். வேலை வாங்குற முறையும் வந்து ஃபேக்காக பண்ணி ஃப்ராடு பண்ணி வேலை வாங்கிறான். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்காக செலவு பண்ணுறது, அந்த செலவு பண்ணிவிட்டு வாழ்க்கையை அழிச்சிறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளை சூழ்ந்திருக்க பல பேரையே நம்ம பார்க்கும்போது தெரியும். நிறைய இடங்களில் காசு கட்டி நம்ம எப்படியாவது வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் சேஸ் பண்ணி ஜெயிக்கும்போது எவெல்லாம் வந்து இந்த மாதிரி காசு இருக்குது அப்படிங்கிறனால சேஸ் பண்ணி ஜெயிக்கிறானோ அவன் இன்னொருத்தவங்களுடைய அந்த கனவையை கொண்டுட்டு ஜெயிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே எமோஷனலான சில சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, படம் ஒரு 70% படத்தில் வந்து என்னென்ன தவறுகள் பண்ண முடியுமோ எல்லா தவறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ணிடுவார். அதுக்கப்புறமேட்டு கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த தப்புகள் எல்லாத்தையும் துடைப்பார். இந்த ஃபார்மேட்லேயே படம் பண்ணி அது வந்து இளைஞர்களுக்கு என்ன தோணுன்னா, எப்படியும் அதை வந்து திருந்துற மாதிரி காட்டிட்டாங்கல்ல, அதனால வந்து இதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து ஏற்றுக்கிட்டு, பட் ஆனால் வைரல் ஆகிற எல்லா விஷயங்களும் என்ன வைரல் ஆகும், அந்த காலேஜுக்குள்ளே வந்து லவ் பண்ணது, அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஜாலியாக கெத்தாக சுற்றினது, அப்புறம் மாஸ்க் காட்டினது, தம் அடிக்கிற சீக்வன்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த லவ்னால டார்ச்சர் அனுபவிக்கிற அந்த சீக்வன்ஸ், இதெல்லாம் தான் வைரல் ஆகுமே தவிர இந்த மெசேஜ் வந்து நிறைய இடங்களில் வைரல் ஆகாது.
அது என்னைக்கு வந்து இந்த கடைசியில இருக்கிற இந்த 10 நிமிஷங்கள் வந்து வைரல் ஆகி ஒரு படத்த வந்து ப்ரமோட் பண்ணுதோ, அப்பதான் அந்த படம் வந்து உண்மையான ஒரு மாற்றத்த வந்து இளைஞர் மத்தியில ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன் நானு. ஸோ எத வேணாலும் பண்ணி, எப்படி வேணாலும் பண்ணோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. படிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மிஸ்கின் அவருடைய கேரக்டர் மூலமா அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறாங்க. வேலை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், வேலையோட அட்மாஸ்பியர் எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது கௌதமுடைய அந்த கேரக்டர் கூட வந்து ரகுவரன் வந்து டிராவல் பண்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து மூலமா நமக்கு அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து சூப்பரா வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. புதுசா வந்திருக்க ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மாரி அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துடைய கேரக்டருமே ரொம்ப அழுத்தமா ரசிக்கும்படியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு முறை கண்டிப்பாக தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம். இளைஞர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு படங்கள் இருக்கு. சில இடங்கள் வந்து தொய்வா இருந்தால் கூட, ஸ்க்ரீன் பிளேல தொய்வா இருந்தால் கூட, கடைசியில சொல்லப்படுகின்ற மெசேஜ் மூலமாக அது எல்லாத்தையும் வந்து தொடச்செறிகிற அளவுக்கு இருக்கு. டான் படத்த பார்த்த அந்த ஃபீலிங் வந்து வரதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா டான் படத்துக்கு இதுக்கும் வந்து சில சேஞ்சஸ் இருக்கு. டான் படம் ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும் சில சீக்வன்ஸ். பட் ஆனா இது வந்து ரொம்ப கொஞ்சம் மெச்சூர்டான விஷயங்கள வந்து படத்துல வந்து பேசியிருக்கு. இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா வந்து பேசியிருக்குது. மியூசிக் வந்து அதுக்கு கை கொடுத்துருக்குது. அதாவது ஓமை கடவுளை படத்துக்கு பிறகு இவருடைய இயக்கத்துல படம் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக அந்த படம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மாற்றுக்கருத்து கிடையாது. தாராளமா இளைஞர்கள்லாம் சேர்த்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். பேரண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா படங்களும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது பேரண்ட்ஸை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி காட்டிடுறாங்க. என்னமோ அவங்க எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தருதல பசங்க எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு வாடுறது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியே காட்டுறாங்க. பட் ஆனால் அதுவே தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. நான் வந்து நிறைய இடத்துல கேள்விப்படும் போது இப்போ இருக்க பசங்க எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குற அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்து மூலமாக அந்த பேரண்ட்ஸ் மூலமாக பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அப்பா அம்மாவை நடிச்சிருக்கவங்க மூலமாக காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு வேலை அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிருங்க. லைஃப்பில் காலேஜ் முடித்த பிறகு முதல்ல 5-6 வருடங்களில் வந்து நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாத்தியத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா வருதுன்னா ஏதாவது தொழில் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த படத்துக்குள்ளே வருகின்ற என்ஜாய்மெண்ட்ஸை மட்டுமே பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க. என்ஜாய்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை விட மிக முக்கியமானது லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட லைஃப்பில் வந்து வாழணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு படம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேற என்ன இருக்குது, அவ்வளோதான். ஒரு முறை பார்க்கலாம். 2வது முறை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தீங்கன்னா 2வது வாட்டியும் போய் ஜாலியாக வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. இது என்னுடைய ரிவ்யூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எது வந்தாலும் சரி கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.